Happy day friends. Today plus 1 maths trigonometry exercise 3.1 la வந்து 11th sum பார்க்க போறோம். If cosecant theta minus sin theta equal to a cube, then secant theta minus cos theta equal to b cube, then prove that a square b square multiple a square plus b square equal to 1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதில் ஏ ஸ்கொயரோட வேல்யூ பி ஸ்கொயரோட வேல்யூ தென் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு இருக்குது. பட் ஆனால் கிவன் கொஸ்டினில் என்ன இருக்குது, ஏ க்யூபுக்கு தான் அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏ க்யூப் ஈக்குவல் டு தான் கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இருக்குது. தென் பி க்யூப் தான் நம்மளுக்கு வேல்யூ இருக்குது இல்லையா. ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு முதல்ல என்ன பண்ணணும், இதை சேஞ்ச் பண்ணணும். ஏ க்யூபை முதல்ல ஏ ஸ்கொயருக்கான வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். பி க்யூபை பி ஸ்கொயருக்கான வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் தான் இந்த ப்ரூஃப் தட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் நம்ம 1 ஆக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுக்கணும், நம்ம ஏ க்யூபை ஏ ஸ்கொயரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஏ க்யூப்னால் என்ன இருக்குது, நம்மளுக்கு கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டான்னு இருக்குது. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் நான், ஏ க்யூப் ஈக்குவல் டு கொசிகன் டீட்டானா என்ன ஃபார்முலானா 1 பை சைன் டீட்டா. கொசிகன் டீட்டா ஃபார்முலா 1 பை சைன் டீட்டா. அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1 பை சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டான்னு இருக்குது. தென் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ சைன் டீட்டாவும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகிடும், நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டாவாகிடும். ஸோ 1 மைனஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை என்ன வந்துடும், நம்மளுக்கு சைன் டீட்டான்னு வந்துடும் ஏ க்யூப். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் எடுக்கிறேன். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் 1. ஸோ இந்த ஐடென்டிட்டி எல்லாருக்கும் தெரியும். ஸோ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஆகிடும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா ஏ க்யூப். சரிங்களா. ஸோ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் வேணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்கொயருன்ற டேர்ம் நம்மளுக்கு வேணும், ஸ்கொயருன்ற நம்பர் இதில் வரணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் நான், போத் சைட் ஸ்கொயரிங். ஐ வில் டேக் போத் சைட் ஸ்கொயரிங். ரெண்டு சைடும் என்ன பண்ண போகிறேன் நான், ஸ்கொயரிங் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைட் ஸ்கொயர் பண்ண ஏ க்யூப் மேலே என்ன வந்துருக்கும், நம்மளுக்கு ஸ்கொயர் வந்துருக்கும். அதே மாதிரி இங்கே ஸ்கொயரிங் காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா. இங்கே என்ன போட போகிறேன்னா ஸ்கொயர். சரிங்களா. தென் 3 இப்போ பவரில் இருக்குது இல்லையா. ஸோ 3 2ன்னு இருக்குது இல்லையா. 3 2னா என்ன அர்த்தம், இங்கே மல்டிப்பிளில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 2 3 இது ரெண்டும் என்னவா இருக்குது, நம்மளுக்கு மல்டிப்பிளில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா 2வை உள்ளே இறக்கிட்டு 3யை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். புரிஞ்சுதுங்களா. ஸோ ஏ பவர் இப்படி இருக்குல்ல, ஏ க்யூப் 2னா இதுக்கு என்ன இப்படி இருக்குன்னா இது மல்டிப்பிளில் இருக்குதுன்னு அர்த்தம். 3 மல்டிபிள் 2. ஸோ இது மல்டிப்பிளில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த மாதிரி பவர் 2 பவர் இருந்ததுன்னா, ஒரு டேர்முக்கு 2 பவர் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், அந்த பவரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெளியே இருக்க பவரை உள்ளே போட்டுக்கலாம், உள்ளே இருக்க பவரை வெளியே மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன் நான், ஸ்கொயரை உள்ளே போட்டுக்க போகிறேன். தென் க்யூபை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 2 பவர் இருந்துச்சுன்னா அந்த டேர்முக்கு, அந்த டேர்ம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏஎன் பவர் எம். ஸோ வெளியே இருக்கிறத உள்ளே மாற்றிக்கலாம். ஸோ உள்ளே இருக்கிறத வெளியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன் நான், வெளியே இருக்கிறத உள்ளே போட்டுட்டேன், உள்ளே இருக்கிறத நான் வெளியே சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ ஸ்கொயரை உள்ளே போட்டுட்டேன், நான் க்யூபை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். தென் ஸ்கொயரிங் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஏற்கனவே காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்கொயர் 2 2 என்ன வந்துடும், 4 வந்துடும். ஸோ காஸ் பவர் 4 டீட்டா டிவைடட் பை இங்கே வெறும் சைன் டீட்டா தான் இருக்குது. ஸ்கொயர் உள்ளே எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டான்னு ஆகிடும் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்னு வந்துச்சு, ஆனால் இந்த 3 தான் வேணாம் நம்மளுக்கு. ஏ ஸ்கொயர்னு வந்தாச்சு, ஆனால் இந்த 3 தான் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ இந்த க்யூபை அந்த சைட் சேஞ்ச் பண்ணணும். க்யூபை அந்த சைட் சேஞ்ச் பண்ண என்ன ஆகிடும், நம்மளுக்கு க்யூப் ரூட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஏ ஸ்கொயர், ஸோ க்யூபை இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் தான் என்ன ஆகிடும், நம்ம க்யூப் ரூட்டாக சேஞ்ச் பண்ணிடுறேன் நான். இப்போ ஸ்கொயர் ரூட்னா அதோட வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம், ஸ்கொயர் ரூட்னா அதோட வேல்யூ 1/2ன்னு எழுதுவோம். அப்போ க்யூப் ரூட்னா அதோட வேல்யூ என்னது, 1/3. சரிங்களா. ஸோ க்யூப் ரூட்னா அதோட வேல்யூ என்னது, நம்மளுக்கு 1/3. இஃப் இன்கேஸ் இது புரியலைங்களா, ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம போத் சைடு நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, பவர் 1/3. போத் சைட் டேக்கிங் பவர் 1/3. ஸோ ரெண்டு சைடும் பவர் என்ன எடுக்க போகிறேன், நான் 1/3 எடுக்கிறேன். ஏ ஸ்கொயர் இருக்குது, க்யூப் இருக்குது, இந்த பவரில் என்ன எடுக்கிறேன் நான் 1/3 போட்டுறேன். தென் காஸ் பவர் 4 டீட்டா
பவரில் என்ன போட போகிறேன் நான் 1/3. ஸோ இங்கேயும் பவரில் என்ன போட போகிறேன் sin ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுற பவர் 1/3. ஸோ இந்த 3 என்ன ஆகிடும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். தென் a ஸ்கொயர் ஈக்குவல் டு தென் 4 எப்படி இருக்குது மல்டிபிள் இருக்குது 4 1 சார் என்னது 4/3 தீட்டான்னு வந்துடும். தென் டிவைடட் பை 2 1 சார் என்னது 2. ஸோ உள்ளே இருக்க பவர் வெளியே இருக்க பவர் மல்டிபிளாக தான் இருக்கும். 2 1 சார் என்ன வந்துடும் 2. ஸோ sin பவர் 2/3 தீட்டான்னு வந்துச்சு. ஸோ a ஸ்கொயரோட வேல்யூ என்ன நம்மளுக்கு இங்கே cos பவர் 4/3 தீட்டா தென் sin பவர் 2/3 தீட்டா. இதுதான் எனக்கு a ஸ்கொயரோட வேல்யூ. சேம் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும் நம்ம b ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நம்ம ஸோ பியோட ஈக்குவேஷன் தான் என்ன இருக்குது நம்மளுக்கு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு இருக்குது b க்யூப்னு இருக்குது இல்லையா. ஸோ சீக்கன் தீட்டாவோட ஃபார்முலா என்னதுன்னா 1/cos தீட்டா. சீக்கன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது நம்மளுக்கு 1/cos தீட்டா. கொசிக்கன்னா 1/sin, சீக்கன்னா 1/cos ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். ஸோ 1/cos தீட்டான்னு என்ன பண்ணிடுறேன் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 1/cos தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். மைனஸ் cos தீட்டா ஈக்குவல் டு என்ன இருக்குது b க்யூப். சரிங்களா. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். cos தீட்டா பண்ணால் என்ன வந்துடும் நம்மளுக்கு cos ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும் நம்மளுக்கு b க்யூப் வந்துடும். சரிங்களா. ஸோ 1 - cos ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா தான் என்னது sin ஸ்கொயர் தீட்டா. 1 - cos ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ தான் என்ன நம்மளுக்கு sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுலேருந்தே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இல்லையா. ஸோ ப்ளஸ் காஸ் இந்த சைட் எடுத்துகிட்டு போய்ட்டா என்ன வரும் மைனஸ் ஆகிடும். ஸோ 1 - cos ஸ்கொயர் தீட்டாக்கு நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் sin ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரே ஃபார்முலாதே நம்ம மாற்றி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சைனுக்கும் காசுக்கும். சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் 1 - cos ஸ்கொயர் தீட்டானா நான் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos தீட்டா ஈக்குவல் டு என்ன பண்ணிடுறேன் b க்யூப். சரிங்களா. ஸோ இப்போ போத் சைடு என்ன பண்ண போகிறோம் ஸ்கொயரிங் பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். cos தீட்டா மேலே என்ன போட போகிறேன்னா ஸ்கொயரிங் ஈக்குவல் டு b க்யூப் மேலே என்ன போட போகிறேன்னா ஸ்கொயரிங். ஸோ ஸ்கொயரிங் உள்ளே எடுத்துகிட்டு போனால் 2 2 சார் என்ன வந்துடும் நம்மளுக்கு 4 ஆகிடும். sin பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு இங்கே உள்ள டினாமினேட்டர் என்ன ஆகிடும் நம்மளுக்கு cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு. அதேமாதிரி இது என்ன பண்ணிடுறேன் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த பவரை வெளியே எடுத்துகிட்டு போயிடுறேன். வெளியே இருக்க பவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்களா. தென் 2 தென் 3. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிடுறேன் நான் பவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 உள்ளே எடுத்துகிட்டு வந்து 3 வெளியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அந்த 3 தான் நெக்ஸ்ட் என்ன எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த சைடு 2 சைடு என்ன பண்ணுறீங்களா பவர் 1/3 எடுத்துகிட்டா என்ன ஆகிடும் நம்மளுக்கு sin பவர் 4 1/3 தீட்டான்னு வந்துடும். தென் cos பவர் 2/3 தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும் நம்மளுக்கு b ஸ்கொயர். ஸோ இங்கே தான் என்ன ஆகிடும் 1/3 கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ a ஸ்கொயர் கண்டுபிடிச்ச மாதிரியே தான் b ஸ்கொயருக்கும் கண்டுபிடிக்கணும் நம்ம அதே சேம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் a ஸ்கொயரோட வேல்யூ இங்கே பாருங்கள் என்ன இருக்குது cos பவர் 4/3 தீட்டா டிவைடட் பை sin பவர் 2/3 தீட்டான்னு இருக்குது a ஸ்கொயரோட வேல்யூ. இங்கே வந்து sin மேலே இருக்குது காசு கீழே இருக்குது பாருங்கள். ஸோ சேம் தான் இருக்குது உல்டாவாக இருக்குது நம்மளுக்கு cos பவர் 4/3 தீட்டா டிவைடட் பை sin பவர் 2/3 தீட்டா ஈக்குவல் டு என்னென்னு இருக்குது நம்மளுக்கு a ஸ்கொயர்னு இருக்குது. இந்த மாதிரி என்ன இருக்குது நம்மளுக்கு வேல்யூ உல்டாவாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சிமிலர்லி போட்டு கூட பியோட கண்டிஷன் எழுதிக்கலாம். ஏவை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிவிடுங்க நீங்கள் சிமிலர்லி போட்டுட்டு காசு சைனும் என்ன பண்ணிவிடுங்க அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிக்க வேண்டியது தான். ஸோ அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது என்ன ஈக்குவேஷன் நம்மளுக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர் தென் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன 1 இருக்குது. ஸோ a ஸ்கொயர் b ஸ்கொயர் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னது நம்மளுக்கு cos பவர் 4/3 தீட்டா டிவைடட் பை sin பவர் 2/3 தீட்டா இருக்குது. தென் b ஸ்கொயரோட வேல்யூ அப்படியே ஆப்போசிட் sin பவர் 4/3 தீட்டா டிவைட் பை காஸ் சைன் மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாறிடுது 2/3 தீட்டா. தென் உள்ள ப்ராக்கெட்டில் ஏவோட வேல்யூ சேம் cos பவர் 4/3 தீட்டா டிவைடட் பை sin பவர் 2/3 தீட்டா ப்ளஸ்ஸு அதே மாதிரி sin பவர் 4/3 தீட்டா டிவைடட் பை cos பவர் 2/3 தீட்டா. ஸோ a ஸ்கொயர் வேல்யூ
சப்ஸ்டியூட்டு தென் அகைன் உள்ள ஏ ஸ்கொயர் அகைன் உள்ள பி ஸ்கொயர் ப்ளஸும் போட்டுட்டேன். தென் பாருங்கள் இப்போ இது கேன்சல் பண்ண முடியும் நம்மளுக்கு. sin பவர் 2/3 இருக்குது, இங்கே sin பவர் 4/3 இருக்குது. அப்போ இது எத்தனை டைம்ஸாக இருக்குது? 2 டைம்ஸாக இருக்குது. 4/3 எப்படி எழுதிக்கலாம் நம்ம? 2/3 ப்ளஸ் 2/3 அப்படி இல்லையா? ஸோ 2 டேர்ம் இருக்கு இல்லையா உள்ள. ஸோ ஒரு டேர்ம் என்ன பண்ணிடலாம் நம்ம? கேன்சல் பண்ணிடலாம். ஸோ sin பவர் 2/3 இதில் ஒரு கேன்சல் பண்ணால் என்ன இருக்கும் நம்மளுக்கு? ரிமைனிங் ஒரு 2/3 வரும். ஒரு 2/3 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் ஒரு 2/3 இருக்க போகுது. அதே மாதிரி cos பவர் 2/3ல இங்கே 4/3 இருக்குல்ல, இல்லை 2 2/3 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் ஒன்று கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் ஒரு 2/3 இருக்க போகுது. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? cos பவர் 2/3 தீட்டா தென் டாட்டு sin பவர் 2/3 தீட்டா. தென் உள்ளே பாருங்கள் என்ன இருக்குது நம்மளுக்கு? டினாமினேட்டர் சேமாக இல்லை. டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்து சேம் பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிபிள், இதை இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஆல்ரெடி cos பவர் 4/3 தீட்டா இருக்குது நம்மளுக்கு. ஸோ அகைன் டினாமினேட்டர் cos பவர் 2/3 தீட்டா ப்ளஸ்ஸு. ஸோ இதை இந்த சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேஸ் இல்லாதனால கீழே எழுதுகிறேன் நான். sin பவர் 4/3 தீட்டா டாட்டு sin பவர் 2/3 தீட்டா. தென் டிவைடட் பை என்ன வந்துடும்? டினாமினேட்டர் சேர்த்து எழுதும், சேமாக வந்துடும் இல்லையா? ஸோ sin பவர் 2/3 தீட்டா தென் cos பவர் 2/3 தீட்டா. ஸோ சேம் ஆகிடுச்சு. நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்கள் நமக்கு சேமாக இருக்குது. இங்கே ஒரு sin பவர் 2/3, இங்கே ஒரு sin பவர் 2/3 கேன்சல். ஸோ இங்கே ஒரு cos பவர் 2/3, இங்கே ஒரு cos பவர் 2/3 என்ன பண்ணிடுறேன் நான்? கேன்சல் பண்ணிடுறேன். தென் ரிமைனிங் என்ன இருக்குது அதை எழுத போகிறேன். cos பவர் 4/3 தீட்டா தென் cos பவர் 2/3 தீட்டா ப்ளஸ் sin பவர் 4/3 தீட்டா டாட் sin பவர் 2/3 தீட்டா. ஸோ இதை தான் என்ன பண்ணியிருக்கேன் நான்? இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபுல்லாக எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ பவரை பாருங்கள், பேஸ் சேமாக இருக்குது. தென் பவரை என்ன பண்ணிக்கலாம் நம்ம? ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் சேமாக இருந்தால் பவரை என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 cos θக்கு பதிலாக ஒரு cos θ போட்டு பவரை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 4/3 ப்ளஸ் என்னது? 2/3 ப்ளஸ் அதே மாதிரி sin θ ஒரு sin θ எழுதிட்டு பவர் என்ன பண்ணிக்க போகிறேன்? ஆட் பண்ணிக்க போகிறேன். 4/3 ப்ளஸ் என்னது? 2/3. ஸோ இப்போ பாருங்கள் 4/3 ப்ளஸ் 2/3 சேம் டினாமினேட்டரி காமனாக 3 போட்டுடலாம். 4 + 2 4 + 2 தான் என்னது? 6/3. 3 + 6 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். ஸோ இதை பவரை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 2 கிடைக்குது. ஸோ cos ஸ்கொயர் ஆகிடும் தீட்டா ப்ளஸ் இங்கே அதே மாதிரி sin ஸ்கொயர் தீட்டா. cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ தான் நம்மளுக்கு 1. ஸோ அவங்க சொன்ன மாதிரி RHS என்னன்னு வந்துருச்சு? 1 நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ hence it is proved. Then thank you friends. Don't forget to subscribe this channel.